ஹலோ கைஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எமோஷன்ஸ் எப்படி லெட் கோ பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாத்த விட. ஸோ யா, ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். முதல்ல இந்த வீடியோவுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன், இதில் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. ஓகே, பொண்ணோ பையனோ நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்துட்டு வேற என்ன, சோகமாக இருக்குது. அடுத்தது வந்துட்டு ஆன்சைட்டி இருக்குது. ஓகே, இது மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, இப்போது இந்த எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸையும் எப்படி லெட் கோ பண்ணுறது? ஓகே, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்படின்னா இது எல்லாமே நமக்குள்ளே அடங்கியிருக்கு. இதை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வருது, எப்படி இதை லெட் கோ பண்ணுறது, இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தாட்ஸ் அண்ட் எமோஷனுக்கு இருக்கிற கோரிலேஷன். ஓகே, இது எப்படி இதோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பையனாக இருக்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, எவ்ரி டைம் நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருப்பீங்க, எதை பற்றியும் யோசிக்காமல் ஜாலியாக இட்லி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இல்லை நைட்டு தூங்கிட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. திடீர்னு எங்கேருந்து வரும்னே தெரியாது, நம்மளோட எக்ஸோட தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, வரும். ஓகே, கூட சேர்ந்து எப்படி இருக்கும்? இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த தாட்ஸ் எல்லாம் வரும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா லூஸ் மாதிரி பேசுகிற, கண்டிப்பாக வலிக்கும். ஓகே, பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஆன்சைட்டி வர மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஓகே, பேனிக் அட்டாக் வரும், என்னென்னமோ வரும். ஓகே, இப்போது இந்த தாட்ஸ் வருது, கூட சேர்ந்து இந்த எமோஷனும் வருது. ஓகே, இந்த தாட் என்ன பண்ணுதுன்னா, இந்த எமோஷனை வெளியில் எடுத்துகிட்டு வருது. நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்போது இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் உங்களுக்குள்ளே வருது. ஓகே, இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாமே எமோஷன்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு தாட்ஸ். ஓகே, இப்போ என்னன்னா, இந்த எமோஷன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு வகையான அட்ராக்டிங் சோர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மேக்னெட் மாதிரி. ப்ரோ ஒரு மயிரும் புரியல அப்படின்னா, இப்போது ஒரு சோகமான நபருக்கு சோகமான விஷயங்கள் தான் நடக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கிற ஆளுக்கு நல்லதான் நடக்கும். ஓகே, இந்த ஊரை சொர்க்கம்னு பார்க்குறவனுக்கு நல்ல மனிதர்கள் நல்ல நபர்கள் எல்லாமே தெரிவாங்க. இந்த உலகம் வந்துட்டு மோசமானது, இது எல்லாருமே தீய சக்தி வாய்ந்ததுன்னா அதே மாதிரி ஆட்களை தான் திருப்பி திருப்பி பார்ப்பேன். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். எமோஷன் இஸ் அ மேக்னெட். நீ என்ன எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கியோ அதுக்கேற்ற விஷயங்களை தான் நீ அட்ராக்ட் பண்ணுவ. ஓகே, நீ ஹாப்பியாக இருந்த மனிதர்களை அட்ராக்ட் பண்ணுவ, ஹாப்பியான ரிசல்ட் அட்ராக்ட் பண்ணுவ, எல்லாமே பண்ணுவ. பட் நீ ஒரு சோகமாக எப்போ தான் அழுதுகிட்டே இருந்தனா அதுக்கேற்ற விஷயங்களை நீ அட்ராக்ட் பண்ணுவ. இப்படி தான் யூனிவர்ஸ் ஒர்க் ஆகுது. அடுத்தது இந்த தாட்ஸ். இந்த தாட்ஸ்குள்ளே என்னன்னா, இந்த தாட்ஸ் எல்லாமே ஒரு எலக்ட்ரான்ஸ். ஓகே, அதாவது நம்மளோட பிரெயினில் வந்துட்டு ஒரு தடவையும் ஒரு தாட் திங்க் பண்ணும்போதும் அங்கே வந்துட்டு ஒரு எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். ஓகே, அதில் வந்துட்டு எலக்ட்ரான் பாஸ் ஆகும். ஓகே, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஓகே, நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த எலக்ட்ரான்ஸும் இந்த மேக்னெட்டும் சேரும்போது நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சார்ஜ் உண்டாகுது. ஓகே, இப்போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சார்ஜ் தான் நமக்குள்ளே ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணுது. இதெல்லாம் புரியலன்னா விட்டுருங்க. ஓகே, ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் ஆகுது. அதாவது இப்போது இவங்களை பற்றி யோசிக்கிறதும் இதுக்கு பின்னாடி வர எமோஷனும் இவங்களை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் சிஸ்டம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இதுதான் இப்போ இதோட பேஸ் லைன். ஓகே, இதுதான் இங்கே தான் பிரச்சனையே நமக்கு ஆரம்பிக்குது. ஓகே, அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, இப்போ நீங்கள் எந்த ஒரு வழியில் இருந்தாலும் சரி, ஒரு 95% ஆஃப் யுவர் ஜாப் அவங்களோட தாட்ஸ் பாதர் பண்ணாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஓகே, மெமரிஸ் போகிறதுக்கு லேட் ஆகும். ஓகே, அவங்களோட மெமரிஸ் வர்றது தப்பு கிடையாது. பட் அந்த மெமரிஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றதான் இங்கே மேட்ரு. ஓகே, இப்போது ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 5 வயசில் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா உங்களை திட்டினதுக்கு நீங்கள் அழுதுருப்பீங்க. இப்போ அதே விஷயத்தை யோசிச்சு பார்த்து உங்களுக்கு அந்த அழுகை வராது. ஓகே, ஏன்னா அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க, அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு அந்த தாட் வந்தாலும், உங்களோட எக்ஸோட நினைவுகள் வந்தாலும்
அது உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் உங்களோட வேலையை நீங்கள் உருப்படியாக பார்த்தீங்களானே நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா மெமரிஸ் ஃபேட் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, நான் குழப்பல. இப்போது இந்த ஒரு லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி பிலீவ் சிஸ்டம் கிரியேட் ஆகுது. பிலீவ் சிஸ்டம் வந்துட்டு கிரியேட் ஆனோடனே ஓகே நம்மளால மறக்க முடியாது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போது முதல்ல இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம். நீங்கள் நைட்டோ இல்லை அப்படின்னா காலையிலையோ ஏதோ ஒரு இடத்துல உங்களோட எக்ஸோட தாட்ஸ் வரும். ஓகே, வந்தோன்னு என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஒன்று நினச்சி குமர ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இல்லை அப்படின்னா டக்குன்னு போய் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணுறது, இல்லை அப்படின்னா வேற படம் பார்க்குறது, இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் புலம்புறது, இது ஒரு சைடு இருக்கும். ஓகே, இல்லை அப்படின்னா போட்டு நமக்குள்ளேயே அணத்துறது, யார்கிட்டையுமே சொல்லாமல் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது, சப்ரஸ் பண்ணுறது, வெளியில் சொல்லக்கூட ஆள் இருக்காது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஓகே, சப்ரஸிங். ஓகே, ஒன்று வெளியில் போயிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறது. மேபி சில பேர் குடிப்பாங்க, பான் கன்சியூம் பண்ணுறது. ஓகே, மித்த பொண்ணு பசங்கள்கிட்ட பேசுறது இவங்கள மறக்கிறதுக்காக. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, இந்த சப்ரஸ் பண்ணுறீங்களா, சப்ரஸ் பண்ணி அதை வந்துட்டு வர விடாமல் பண்ணுறது. எப்படின்னா, இப்போ உங்களோட எக்ஸோட தாட்டை நினச்சி உங்களுக்கு ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த மன வருத்தத்தை போட்டு அழுத்துறது. ஓகே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வராதா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சகஜமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது. ஓகே, அது ஒரு சைடு. இன்னொன்று ஒன்று சப்ரஷனு, இன்னொன்று வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ்னால அந்த விஷயத்தை வந்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறது. அண்ட் லாஸ்ட் ஒன் ஜேடி விஜயம் மாறுறது. அதாவது எல்லார்ட்டையுமே போயிட்டு இந்த கதையை புலம்புறது. ஓகே, நான் 8G அதாவது 7G அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே போயிட்டு அதே கதையை சொல்லிட்டு இருக்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல? என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ணல. ஓகே, எக்ஸோட தாட் வருது. ஒன்று இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணி தப்பிக்கிறீங்க, மூவி பார்த்து தப்பிக்கிறீங்க, இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் தப்பிக்கிறீங்க, இல்லை பானு, இல்லை வேற பையன் வேற பொண்ணு ஆல்கஹால் இது மாதிரி கன்சியூம் பண்ணி தப்பிக்கிறீங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ளேயே போட்டு அமுக்கி அமுக்கி வச்சுக்கிறீங்க, இல்லை அப்படின்னா ஜேடி விஜய் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட எக்ஸோட தாட் இருக்கா? ஓகே, உங்கள் எக்ஸோட தாட் வருது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சேட்னஸை வெளியில் எடுத்துகிட்டு வரதான். ரெக்கார்ட் ஆகுதாப்பா வீடியோ? சேட்னஸ் தான் வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு தான். ஓகே, சேட்னஸோ ஆன்சைட்டியோ பெயினோ கில்ட்டோ ஷேமோ என்னமோ, ஓகே, ஏதோ ஒரு எமோஷன், ஏதோ ஒரு மட்டமான எமோஷன். ஓகே, அதை வெளியில் எடுத்துகிறதுக்காக தான் இது ட்ரை பண்ணுது. இந்த மூணுமே உங்களை அந்த சம்பவங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுறது அதுக்கு தான். உங்கள் எக்ஸோட தாட் வரதுக்கான காரணம் இந்த எமோஷன்லாம் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா நம்மளோட மைண்டோ நம்மளோட பாடி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்குது. ஓகே, ப்ரெஸ்டீஜ். ஓகே, இந்த குக்கர் மாதிரி இருக்கு. ஓகே, இந்த குக்கருக்குள்ள உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அடக்கி வச்சிருக்கீங்க. ஓகே, எப்பெல்லாம் இந்த ப்ரெஷர் குக்கர்லேருந்து விசில் வெளியில் வர ட்ரை பண்ணுதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழுத்திட்டு இந்த மாதிரி இந்த 3 ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. ஓகே, இப்போது இந்த குக்கர் மாதிரி இருக்கிறதுக்குள்ள தான் நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடக்கி வச்சுட்ருக்கோம், வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல். இப்போது நீங்கள் எதுக்கு சப்ரஸ் பண்ணுறீங்க? எதுக்கு வந்துட்டு ஜேடி விஜய் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்கிறீங்க? எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வெளியில் போயிட்டு இதுலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறீங்க? ஓகே, இந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ப்ரெஷர் குக்கர் மாதிரி அடக்கி வச்சுருக்கீங்க தெரியுமா? இந்த சேட்னஸ்ஸு, இந்த கில்ட்டு, இந்த ஷேமு, அதுக்கப்புறம் வாட் எவர் லைக் ஆன்சைட்டி, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மட்டமான எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து பயப்படுறீங்க. இதுதான் உண்மை. ஓகே, இப்போது நீங்கள் சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறது எதுக்கு? இதெல்லாம் நம்ம வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் ஜட்ஜ் பண்ணுவாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு உள்ளே அடக்கி வச்சிருக்கிறது. இல்லை ஜேடி விஜய் மாதிரி புலம்புறது எதுக்கு? ஓகே, இதை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் வராது, சொல்லும் போது இந்த மாதிரி தோணாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி ஊருக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுவீங்கன்னா அந்த நினப்பு இன்னும் ஸ்ட்ராங்காக தானே ஆகும். இப்போ நீங்கள் அந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னீங்கன்னா அந்த கதை இன்னும் டீப் அண்ட் ஸ்ட்ராங்காக உங்களோட மைண்டில் இருந்துகிட்டே தானே இருக்கும், அந்த வழி தொடர்ந்துகிட்டே தானே இருக்கும்.
இப்போ அதே மாதிரி உங்கள் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது எதுக்கு? இந்த மாதிரி சோகமாவோ துக்கமாவோ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கீங்க. ஓகே, இப்போ இது மூணுமே பண்ணும்போது என்ன ஆகுது? நீங்கள் சப்ரஸ் பண்ணும்போதும் உங்களோட பெயின் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, இங்கேயும் உங்களோட பெயின் மாறவே இல்லை, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஏன்னா நீங்கள் திருப்பி ஞாபகப்படுத்தி திருப்பி சஃபர் ஆகிட்டே இருக்கீங்க. அடுத்தது ஃபேஸ் பண்ணாமல் நீங்கள் பயந்து ஓடுறப்ப என்ன ஆகுது? அப்பயும் பெயின் கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, இந்த 3 இடத்துலையுமே உங்களோட பெயின் கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, இந்த 3 பேர் தான் நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணுறீங்க. நீங்கள் பயத்தை பார்த்தே பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ இவென்ச்சுவலி இன்னொன்று ஃபியர் ஆஃப் லூசிங், அதை மறந்துட்டேன், அது ஒரு முக்கியமான வார்த்தை. ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு இந்த 3 ஆக்டிவிட்டியும் பண்ணுவீங்க. இவென்ச்சுவலி இந்த 3 ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பெயினை கான்ஸ்டண்ட்டாக இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏன் நம்ம பெயினை பார்த்து ஓடுறோம்? ஏன்னா நம்மளோட பாடிக்கு பெயினை ஃபேஸ் பண்ண பிடிக்காது. யாருக்காச்சும் வலிக்கிறத பிடிக்குமா? வலியை ஃபேஸ் பண்ணுறது பிடிக்குமா? ஓகே, இதுதான் பிரச்சனை. ஓகே, இங்கே பிரச்சனையே இங்கே தான் ஆரம்பிக்குது. ஓகே, நீங்கள் வலியை எப்போ நீங்கள் பார்க்குறதுக்கோ அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்னா அதுக்கிட்டேருந்து தப்பிக்க நினைக்கிறீங்களோ அப்போது அந்த வலி உங்களை தொடர்ந்து ஓடிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஈவென்ச்சுவலி நீங்கள் மூவ் ஆன் ஆகாமல் இன்னும் சஃபர் ஆகிட்டே தான் இருப்பீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும், இப்போ தான் நம்ம லெட் கோ பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இதை கொஞ்சம் பொறுமையாக டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஓகே, இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு லெட் கோ பண்ணணும். ஓகே, இப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட எக்ஸோட தாட் வருது இல்லை? ஓகே, அந்த தாட்டோட எமோஷன் வருது இல்லை? இதுதான் பிலீவ் சிஸ்டம் கிரியேட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போது மொதல் விஷயம், இந்த பிலீவ் சிஸ்டமை நம்ம உடைக்கணும். ஓகே, இதை நம்ம கிரியேட் பண்ண விடக்கூடாது. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன் இந்த தாட்ஸ் வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த தாட் எதுக்கு வருது அப்படின்னா உங்கள்கிட்டேருந்து இருக்கிற அந்த மோசமான எமோஷன்ஸை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான். ஓகே, உங்களோட பெயின் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான், உங்கள் சஃபரிங் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான், உங்கள் கில்ட்டு ஷேமு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த தாட்ஸ் அப்படின்ற விஷயம் வருது. ஓகே, அதாவது உங்களோட எக்ஸோட தாட்ஸ் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைமும் உங்களோட எக்ஸோட தாட் வரும்போது வர விடுங்க. இந்த மாதிரி தாட் வர விடுங்க. அது என்ன வேணால் வரட்டும், எவ்வளோ நெகட்டிவாக வேணால் வரட்டும், எவ்வளோ மோசமாக வேணால் வரட்டும், உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி வரட்டும். ஓகே, இங்கே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த தாட்லாம் எதுக்கு வருது அப்படின்னா இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு, அதாவது உங்கள்கிட்டேருந்து இருக்கிற அந்த வலிகள் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு. ஓகே, அந்த எமோஷன்ஸ், அதாவது நீங்கள் குக்கர் மாதிரி அடைச்சி வச்சுருக்கீங்க தெரியுமா, அதை வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் இது வந்துட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணுது. ஓகே, அதனால இதை அலோவ் பண்ணுங்க, வரட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி வர தாட்டை வரட்டும், வரட்டும், வர விடுங்க. அப்போ உங்களுக்குள்ளே என்ன எமோஷன் தோணுது? ஓகே, அது ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், இல்லை கில்ட்டாக இருக்கலாம், இல்லை அசிங்கமாக இருக்கலாம், இல்லை விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, அது என்ன எமோஷன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, ஓகே, அந்த எமோஷனை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. ஓகே, அந்த எமோஷனை வர விடுங்க, உங்களோட பாடி அதை ஃபீல் பண்ணட்டும். ஓகே, இப்போ நீங்கள் இதை உணரும் போது என்ன ஆகுதுன்னா இவ்வளோ நாள் இப்போ எப்படின்னா நீங்கள் அப்படியே படத்தில் வர மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இவ்வளோ நாள் வில்லனை பார்த்து ஓடிட்டுருக்கீங்க, இப்போ வில்லனை பார்த்து டப்புன்னு திரும்பி நிற்கிறீங்க. ஓகே, ஓகே, இந்த மாதிரி நிற்கும்போது நீங்கள் வில்லனை எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஓகே, இந்த மாதிரி உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் எதுக்கும் போது என்ன ஆகும்? சரி சொல்கிறா, ஓகேடா, நான் கவலை தானே, சரிடா, நான் கவலைப்படுறேன்டா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கூட ஒத்தைக்கு ஒத்தா ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த எமோஷன்ஸை நீங்கள் ஃபுல்லாக ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஃபேஸ் பண்ணாலே போதும். 2-3 மினிட்ஸ்லாம் இல்லை, ஒரு எனக்கு சரி எக்ஸாக்டாக டைம்லாம் சொல்கிறது இல்லைங்க. ஓகே, மேக்ஸிமம் 3 மினிட்ஸ்க்குள்ளே. ஓகே, அந்த 3 மினிட்ஸ் மட்டும் அந்த சோகத்தை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த எமோஷன் அப்படியே போயிடும். ஓகே, உங்கள் தாட்டை எதையுமே கண்டுக்காதீங்க. தாட் வரட்டும், மயிருக்கு வரட்டும், ஆனால் அதில் என்ன எமோஷன் இருக்குது? இப்போ எப்படின்னா என் எக்ஸ் என்ன சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு தாட் வருது அப்படின்னா இந்த இடத்துல சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள எப்படி இருக்கும்னா ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும், கோவமாக இருக்கும். ஓகே,
ஓகே எனக்குள்ளே இப்போ கோவம் வருது அப்படின்றத அந்த கோவத்தை உணருங்கன்னு சொல்கிறேன். ஓகே சரி நான் கோவமாக இருக்கேன், சரி நான் கோவமாக தான் இருக்கேன், அந்த கோவத்தை உணர சொல்கிறேங்க, அதாவது ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் எமோஷனை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த எமோஷன்லேயே ட்ராவல் பண்ணுவீங்க. ஓகே அடுத்த கொஞ்ச நேரத்தில் அதுவே லெட் கோ ஆகிடும்ன்றேன். ஓகே இதில் வர தாட்ஸ் எதையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓகே சில டைம் மட்டமான தாட் கூட வரும். ஓகே அவன் இவனோட போயிட்டால, ஸோ அது மாதிரி நடந்திருக்கலாம்ல, இல்லை அப்படின்னா வந்துட்டு இவன் நம்மளை இவ்வளோ இது பண்ணி ஏமாற்றிட்டால, அவன் நம்மளை அப்படி ஏமாற்றிட்டான்ல, இந்த இடத்துல நம்ம அப்படி பண்ணியிருக்கலாம்ல, எதையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓகே அது என்ன கர்மம் வேணால் வரட்டும், என்ன தாட் வேணால் வரட்டும், அது கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஜஸ்ட் அங்கே என்ன எமோஷன் வருதுன்றதை பார்த்துட்டு அதை நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு விட்டுருங்க, அது போயிடும், அவ்வளோதான். ஓகே ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும் நான் என்ன டெக்னிக் சொன்னேன்ட்டு. பட் ஸ்டில் நான் இங்கே ஒரு தடவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஓகே என்னென்னா இது வந்துட்டு எப்போனா நீங்கள் நார்மலாக இருக்கிற டைமில் பண்ணிடலாம். நார்மலானா ஓரளவுக்கு எமோஷ்னலாக இருக்கும்போது பண்ணிடலாம். பட் இன் கேஸ் நீங்கள் ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கீங்க, ரொம்ப பேனிக்காக இருக்குது, ரொம்ப அழுக வர மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட்டு அந்த டைம்லலாம் உங்கள் கண்ணை மூடிடுங்க. ஓகே மூடிட்டு உங்களோட சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் கை வச்சுக்கோங்க. ஓகே ஒன்று மேலே கீழே, இல்லை அப்படின்னா சர்க்குலர் மோஷனில் நீங்கள் ரப் பண்ணணும். ஓகே ரப் பண்ணும்போது எப்படி தெரியுமா, கண்ணை மூடிட்டு ஓகே இப்போ நான் அனுபவிச்சுட்ருக்க இந்த வலி, இந்த வேதனை, ஒரு நிமிஷம் இந்த இடத்துல என்ன எமோஷன் உங்களுக்குள்ளே தோணுது, ரொம்ப அழுகையே வருதா, இல்லை ஏமாற்றமாக இருக்கா, அது என்ன எமோஷனாக வேணா இருக்கலாம், நான் ஏமாற்றம்னு வச்சுக்கிறேன். ஓகே இப்போ நான் அனுபவிச்சுட்ருக்க இந்த ஏமாற்றன்ற இந்த வலி எல்லாமே என் கடந்த கால வாழ்க்கையில் நடந்தது. இது எதுவுமே நான் கிடையாது. இதுலேருந்து என்னால் ரொம்ப ஈஸியாக வெளியில் வர முடியும். என்னால் இதை விட ஒரு ஹாப்பியான வாழ்க்கையாக வாழ முடியும். இந்த கெட்ட எமோஷன் எதுவுமே நான் கிடையாது. இப்படி சொல்லுங்கள். இது வந்துட்டு ஒரு 1 minute பண்ணுங்கள். ஓகே யூ வில் ஃபீல் வெரி ரிலாக்ஸ்ட். நான் அது 1 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே நான் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் எமோஷனல் கண்டிஷன்ஸ்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு சாதாரண ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு இதை அப்ளை பண்ணி பார்த்தேன், பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஓகே இதுவே நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி ஓவர்வெல்மிங்காக இருக்கும்போது இதை விட பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ யா லவ் யூ கைஸ். சரி நான் சொன்னதே இல்லைல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நான் சொன்னதே இல்லை, எனக்கு ஜாலியாக இருக்குது சொல்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.